ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பசுக்களையும் கோபர்களையும் காட்டுத்தீயிலிருந்து காப்பாற்றினார்னு சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், கிருஷ்ணர் எப்படி காட்டுத்தீயிலிருந்து தங்களை விடுவிச்சார், பலராமன் எப்படி பிரலம்பாசுரனை கொண்டார்ங்கிறதை கோபர்கள் கோபிகைகள் கிட்ட தெளிவாக சொன்னாங்க. அதை ஆர்வமாக கேட்டு வியந்து போன கோபர்களும் கோபிகைகளும் அவங்க 2 பேரும் கோகுலத்துக்கு வந்திருக்கிற தேவர்களேன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பரிவட்டம் கட்டி இடி மின்னல் முழக்கத்தோட பெரும் மழை பருவம் தொடங்கிச்சு. எப்படி ஆத்மா பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தாலும் முக்குணங்களால் மறைக்கப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களோட ஒளியை மறைச்சிக்கிட்டு நீருண்ட கருமேகங்களோட இடி மற்றும் மின்னல்களோட ஆகாயம் விளங்கிச்சு. பூமியில இருந்து 8 மாதங்களாக உறிஞ்சி எடுத்துக்கிட்ட நீர்ச்செல்வத்தை சூரியன் மேகதேவதையான பர்ஜன்யனாகி உரிய நேரம் வந்ததும் திரும்ப தரத் தொடங்கினார். பெரும் காட்டால அலைக்கழிக்கப்பட்ட மின்னல் கொண்ட பெரும் மேகங்கள் இந்த உலகத்துக்கு உயிரோட்டக்கூடியதான நீரை தயையோட பொழிஞ்சது. விரும்பியதை பெறணுங்கிறதுக்காக கடும் தவம் புரிஞ்சு வாடி போனவன் அதோட பயனை பெற்றதும் புஷ்டியடைகிற மாதிரி கோடை வெப்பத்தால் வாடிப்போன இந்த பூமி பெரும் மழையை பெற்று செழிப்படைஞ்சது. கலியுகத்தில் பாவங்களோட வலிமையால் வேதநெறிகள் மங்கிய நிலைக்கு போய் நாத்திக மத பிரச்சாரங்கள் தலைவிரிச்சு ஆடும். அந்த மாதிரி இரவு நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து நட்சத்திரங்கள் ஒளிராம மின்மினி பூச்சிகள் ஒளிரலாச்சு. நித்திய கர்மங்கள் முடிஞ்சதும் வேதம் ஓதுறவங்க குருவோட ஆணையை பெற்று வேதம் ஓத தொடங்குற மாதிரி மௌனமாக ஒருங்கிக்கிட்டே இருந்த தவளைகள் மேகங்களோட சப்தத்தை கேட்டதும் சத்தமிட தொடங்கிச்சு. புலனடக்கம் இல்லாமல் தீய வழியில் சுற்றுற மனிதனோட உடலும் பொருளும் செல்வமும் எப்படி தடம் புரண்டு போகுதோ, அந்த மாதிரி கோடையில் வறண்டு போயிருந்த சிற்றாறுகள் கரை புரண்டு ஓடிச்சு. பூமியானது பசும் புற்களின் காரணமாக பச்சையாகவும் தம்பல பூச்சிகளால் சிவந்து போயும் நாய்க்குடைகளால் மூடப்பட்டு வெளுத்தும் போயிருந்தது. இது பார்க்கறதுக்கு அரசர்களோட பல வகையான சேனைகள் அணிவகுத்து நிற்கிற மாதிரி இருந்தது. வயல்கள் செழிப்பால உழவு செய்கிறவங்களுக்கு மன நிறைவை கொடுத்தது. எல்லாம் தெய்வச்சியல்கிறதை உணராத தனிகர்களுக்கு தாபத்தை கொடுத்தது. ஹரிபக்தர்கள் பகவத் சேவையால் அக அழகும் புற அழகும் அடையிற மாதிரி நீர்லையும் நிலத்திலையும் வளர பிராணிகள் புது நீரை பெற்றதினால அழகான வடிவம் பெற்றன. பக்குவப்படாத யோகியோட சித்தம் காமவயப்பட்டு விஷய சுகங்களை நாடி கொந்தளிக்கிற மாதிரி கடலானது பெருமளவு ஆற்று நீர் உட்புகுந்ததும் காட்டோட வேகத்தால் உண்டான அலைகளோட கொந்தளிச்சது. பகவான்கிட்டேயே தங்களோட மனசை பதிச்சவங்க துன்பங்களால் பாதிக்கப்பட்டாலும் வேதனை அடையாமல் இருக்கிற மாதிரி தாரையா பெய்கிற மழையால் அடிபட்டாலும் மலைகள் அசைந்து கொடுக்கல. வேதங்கள் அந்தணர்களால் ஓதப்படாமல் போனால் காலத்தால் மறைக்கப்படுற மாதிரி பழுது பார்க்கப்படாத பாதைகள்லாம் புல் மண்டி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது. குணசாலிகளான மனிதர்கள் கிட்ட வேசிகள் நிலைச்சு நிற்க முடியாதது மாதிரி உலகத்துக்கு உதவுற மேகங்கள் கிட்ட மின்னல்கள் நிலைச்சு நிற்கிறதில்ல. ஜீவாத்மா முக்குண தொடர்பு அற்றது. ஆனால் அது முக்குணங்களால் உருவகப்படுத்தப்பட்ட சரீரத்தில் விளங்குது. அந்த மாதிரி வானவில்லோ நாணற்றது. ஆனால் அது விளங்குற வானமோ உருமுது. ஆத்மாவோ தன்னோட ஒளியால் விளங்கக்கூடியது. ஆனால் அது நான் எனதுங்கிற அகங்காரத்தினால் மறைக்கப்பட்டு விளங்காததாக இருக்குது. அந்த மாதிரி சந்திரனோ ஒளிரக்கூடியது. ஆனால் மேகங்களால் மறைக்கப்பட்டு வெளியே தெரியலை. குடும்பச் சூழலில் வாடுற கிரகஸ்தர்கள் பகவத் பக்தர்கள் வந்தாலே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி கோடையில் வாடின மயில்கள்லாம் மேகத்தோட வரவால் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆடிச்சு.
விரும்பியதை பெறணுங்கிறதுக்காக தவம் செஞ்சு வாடி களைச்சவங்க அதோட பயனான உலகியல் சுகானுபவம் கிடைச்சதும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி மரங்கள்லாம் வேர்களின் வழியாக நீரை பருகி கப்பும் கிளையுமா செழிச்சது. பரீட்சித், வீடுகளில் ஓயாம தொல்லைகள் இருந்தாலும் உலகியல்ல பற்றுமிக்க பாமரர்கள் அந்த வீடுகள்லையே ஈடுபாட்டோடு தங்கியிருக்கிற மாதிரி ஓடைகள்லாம் முள் சேறுகளோட கலங்கி இருந்தாலும் சக்கரவாக்க பட்சிகள் அங்கேயே வசிச்சுது. கலியில நாத்திகர்களோட தவறான வாதங்களால் வேத மார்க்கங்கள் சிதறி சீரழியிற மாதிரி ஆலங்கட்டி மழை பெய்யறப்ப நீரோட வெள்ளப்பெருக்கால கரைகள்லாம் உடைஞ்சு போனது. அந்தணர்களோட தூண்டுதலால் உரிய காலத்தில் செல்வந்தர்கள் மக்களோட விருப்பத்தை நிறைவு செய்கிற மாதிரி காட்டினால் அலைக்கழிக்கப்பட்ட மேகங்கள் உயிரினங்களுக்கு அமுதமான மழையை பொழிஞ்சது. இப்படி பெரும் மழை பொழிஞ்சு செழிப்படைஞ்சு பேரிச்சம்பழமும் நாவல் பழமும் பழுத்து குலுங்குற காட்டுக்கு பசுக்களும் இடையர்களும் சூழ ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோட விளையாடுறதுக்கு போனார். பசுக்கள்லாம் பால் சுரப்பால மடி கணக்க மெதுவாக நடந்து வந்தது. பகவான் அவற்றை பேர் சொல்லி அன்பா அழைக்க அன்பா மடியில் இருந்து பால் சொரிய வேகமாக அங்கே வந்தது. பகவான் அங்கே ஆனந்தமாக வளர காட்டுவாசிகளையும் தேனொழுகிற மர வரிசைகளையும் நீர் அருவிகளையும் மலைகளோட எதிரொலிகளையும் பக்கத்தில் இருந்த குகைகளையும் பார்த்தார். மழை கொட்டுறப்போ பெரிய மரத்தோட பொந்துலையோ குகையிலையோ மறைஞ்சிக்கிட்டு கிழங்குகளையும் வேர்களையும் பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக விளையாடினார். தடாகத்துக்கு பக்கத்தில் பாறை மேலே அமர்ந்துக்கிட்டு வீட்டில் இருந்து கொண்டு வந்த தயிர் சாதத்தை பலராமனோடையும் கோப்பர்களோடையும் சாப்பிட்டார். விருப்பப்படி புல் மெஞ்சிக்கிட்டு மன நிறைவோட புல்தரையில் கண் மூடி அசை போட்டுக்கிட்டு படுத்திருக்கிற காளைகளையும் கன்றுகளையும் மடியில் பால் நிறைஞ்சிருக்கிறதுனால திணற பசுக்களையும் தன்னோட மாயா சக்தியால் பெறுகிற பெரும் மழை பருவத்தோட அழகையும் பார்த்த கண்ணன் அவற்றை ரொம்பவும் பாராட்டினார். இப்படி கோகுலத்தில் பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்ப ஷரத் ருத்து தொடங்கிச்சு. ஆகாயம் மேகங்கள் இல்லாமல் வெளுத்து போயிருந்தது. நீர் தெளிஞ்சிருந்தது. காட்டோட கடுமை குறைஞ்சு மென்மையாக இருந்தது. தடாகங்களில் தாமரைகள் மலர்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட கொண்ட பக்தியானது பிரம்மச்சாரிகளுக்கு குரு அளிக்கிற கல்வியை பெற முடியாமல் மறைக்கிற அவங்களோட அறியாமையை போக்குது. கிரகஸ்தர்களுக்கு உலகியல்ல அவங்க கொண்ட பேராசையை நீக்குது. வனத்தில் வாழற வானப்பிரஸ்தனுக்கு தன்னோட ஆசிரமத்தோட நியமங்களை முழுதுமாக அனுஷ்டிக்க முடியாத மாதிரி ஏற்படுற தொல்லைகளை போக்குது. துறவிகளுக்கோ பகவானை அடையிறதுக்கு தடையா நிற்கிற புண்ணிய பாவங்களோட வாசனைகளை தொலைக்குது. அந்த மாதிரி ஷரத் ருத்து ஆகாயத்தில் இருந்து அதை மறைக்கிற மேகங்களை நீக்குது. மழை காலத்தில் எங்கேயும் போக முடியாத உயிரினங்கள்லாம் இப்போது ஷரத் ருத்து வந்ததும் ஒவ்வொன்றும் தங்களோட அன்பை பரிமாறிக்குது. இதே மாதிரியே ஷரத் ருத்து பூமியோட சேற்றையும் நீரோட கலங்களையும் போக்குது. முனிவர்கள் எப்படி உலகப்பற்றையெல்லாம் விட்டுட்டு பாவம் நீங்கி அமைதியாக இருக்காங்களோ அப்படி மேகங்கள் தன்னோட செல்வமான மழையை உலகத்துக்கு கொடுத்துட்டு வெண்ணிறமாக விளங்குது. உண்மையை உணர்ந்தவன் சில சமயம் மற்றவங்களுக்கு ஞானத்தை போதிச்சுக்கிட்டும் சில சமயம் மௌனமாகவும் இருக்கிற மாதிரி மலைகள் சில இடங்களில் அருவிகளாக நன்னீரை கொட்டிச்சு, சில இடங்களில் கொட்டுறதில்லை. அறிவிலிகளான குடும்பிகள் நாள்தோறும் தங்களோட ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதை எப்படி உணராமல் இருக்காங்களோ அந்த மாதிரி குட்டிகளை வளர பிராணிகள் நீர் குறையறதை உணரலை. புலன்களை கட்டுப்படுத்தாத பெரிய குடும்பமுள்ள ஏழை மெல்ல மெல்ல துன்பத்தை உணர்ற மாதிரி சரத்காலத்தோட வெப்பத்தை நீர்த்திக்கங்களில் வசிக்கிற உயிரினங்கள் உணர்ந்தன. ஞானிகள் ஆத்மா அல்லாத உடல் முதலானவற்றில் இருந்து யான் எனதுங்கிற பற்றை விட்டுடுற மாதிரி தரை சேற்றையும் புல் பூண்டுகள் பசுமையையும் இழந்துட்டது. சித்தம் மடங்கினதும் முனிவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தானே அகன்றிட அமைதியாக இருக்கிற மாதிரி
கடலும் சரத்காலம் வந்ததும் அலை வீசாம அமைதியாக இருந்தது. யோகிகள் எப்படி பிராணவாயுவை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக புலன்கள் வெளியே போய் வெளி உலகத்தை பற்றின அறிவை கொண்டு வரதை தடுப்பாங்களோ, அதே மாதிரியே உழவர்கள் வயல்களில் நிறைஞ்சிருந்த நீர் வெளியேறாமல் திடமான கரை கட்டி தடுத்தாங்க. உடலே நான்கிற அபிமானத்தினால உண்டான தாபத்தை உண்மையான அறிவு நீக்கிடுற மாதிரி, கோபிகைகளோட விரக தாபத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் அகற்றிடுற மாதிரி, சரத்காலத்தோட சூரிய வெப்பத்தை சந்திரன் அகற்றி மக்களோட தாபத்தை குறைச்சார். உபநிடதங்களோட பொருளை உணர்ந்த சத்வகுணம் மிக்கவங்களோட சித்தம் தெளிவாக விளங்குற மாதிரி, சரத்காலத்து வானம் மேகங்கள் இல்லாமல் நட்சத்திரங்கள் மிளிர விளங்கிச்சு. எதுக்களோட தலைவனான ஸ்ரீ கிருஷ்ணன் யாதவர்கள் சூழ பூமியில் விளங்குற மாதிரி, சந்திரன் பூர்ணமான மண்டலத்தோட நட்சத்திர கூட்டங்களோட வானத்தில் விளங்கினான். வெம்மையும் குளிர்ச்சியும் சமநிலையில் இருக்கிற பூங்காவன காற்று இதமாக மக்களை அணைக்க அவங்களோட தாபம் நீங்கினது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனால் சித்தம் பறிக்கப்பட்ட கோபிகைகள் ரொம்பவும் தாபம் கொண்டாங்க. பண்ணின நற்செயல்களை அவற்றோட பலன் பின்தொடர்ற மாதிரி பசுக்களும் விலங்குகளும் பறவைகளும் பெண்களும் சரத்கால இயல்பினால் அவங்கவங்க காதலர்களால் பின்தொடரப்பட்டாங்க. பரீட்சித்: அரசரோட வரவால் உலகமானது திருடர்கள் நீங்கி பயமற்று வாழும். அந்த மாதிரி சூரியன் உதிச்சதும் அல்லிப்பூக்கள் நீங்களா தாமரைகள் மலர்ந்தன. நாடு நகரங்களில் புத்தாடில் விளைஞ்ச தானியங்களை இந்திரனுக்கு படைப்பதற்கான கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடந்தது. ஸ்ரீ ஹரியோட அவதாரங்களான பலராமனாலையும் ஸ்ரீ கிருஷ்ணனாலையும் பூமியில் பயிர்கள் நல்லா விளைஞ்சு செழிச்சிருந்தது. புனித பணிகளை புரிஞ்சு சித்து பெற்றவங்க அவங்க சாதனைக்கு ஏற்ற மாதிரி மறுமையில் தேவர் முதலான சரீரத்தை அடையிறாங்க. அந்த மாதிரி மழையினால் வெளியே போக முடியாமல் இருந்த வணிகர்களும் முனிவர்களும் அரசர்களும் உயர்கல்விக்காக நாட்டை சுற்றி வந்தவங்களும் தங்கியிருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து அவங்கவங்க நாடினதை அடைஞ்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 20வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.